தேவன் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் சர்ச்சுக்கு தான் வரல, ஆனால் எப்போவுமே எனக்குள்ள எசப்பா தான் இருக்கிறாரு, என் இதயமெல்லாம் அங்கே தான் இருக்குது, சர்ச்சுக்கு மட்டும்தான் வரல, ஆனால் எனக்கு முழுசாக யார் தான் இருக்கிறாரு, ஆண்டவர் தான் நிரம்பி இருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்கள், இதை விட பெரிய பொய் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இதை விட பெரிய பொய் உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய பிரசனம் அங்கே இல்லைன்னா பிசாசு தானா உங்களை தான் பக்கம் இழுத்துருவான். நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி, நம்முடைய சரீரம் யாருடைய வீடு? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அது யாருடைய வீடு? நான் போய் என் வீட்டுக்கு 7 விருந்தாளிகளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தானா. ஒன்று இந்த வீட்டில் யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். அப்படி அங்கே தேவன் இல்லைன்னா உள்ள யார் தான் வருவா? தன்னிலும் அதிக பொல்லாத 7 ஆவிகள் உள்ளே வந்து உக்காந்து ஜிங் சக் ஜிங் அல்லேலூயா. அப்புறம் நம்ம எல்லாருமே சிரிப்பாக சிரித்து போயிடுவோம். 20 வருஷமாக கர்த்தருடைய பிரசன்னமான தேவனுடைய பெட்டி எங்கே இருந்துச்சு? 1ஆம் வசனத்தில், நேரம் இல்லாதனால ரொம்ப கதையாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. 20 வருஷமாக கர்த்தருடைய பெட்டி இப்போ எங்கே இருக்குது? ஐயோ சொல்லுங்க, எங்கே இருக்குது? அபினதாபின் வீட்டில் இருக்குது. யார் வீட்டில் இருக்குது? அபினதாப். சத்தமே வரலையே, சொல்லுங்க, யார் வீடு? எத்தனை வருஷம் இருக்குது? 20 வருஷம். அங்க யாரு ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான்? எலியாசர் என்பவன், அபினதாபின் குமாரனாகிய எலியாசர் என்பவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பெட்டியை காத்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அடுத்த வசனம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தாங்களாம்? திரும்ப 11ஆம் வசனத்தை போடுங்க. எத்தனை மாசம் இருக்குது? யார் வீட்டில்? சொல்லுங்க, யார் வீட்டில்? ஓபேத் ஏதோம்ன்றது அந்த ஊர் பேர், ஓபேத் என்றது அவனுடைய பேர். அல்லேலூயா. ஓபேத் வீட்டில் எத்தனை நாள் இருந்துச்சு? 3 மாதம். 12ஆம் வருஷத்தில் பெட்டியின் நிமித்தம், யார் நிமித்தம்? தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சார்னா ராஜா காதுக்கே போகுது, அவன் அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டான். எத்தனை மாசத்துல? அவனையும் அவனுக்கு உண்டான அவன் வீட்டின் வாசல் தேவனுடைய பிரசன்னத்திற்காக, வார்த்தையாகிய உடன்படிக்கை பெட்டிக்காக திறந்தபடியினால் அந்த வார்த்தை அவன் வீட்டுக்குள் வந்தது, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது. எத்தனை மாசத்துல? எத்தனை மாசத்துல? அபினதா வீட்டில் எத்தனை நாள் இருந்துச்சு? ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? கேட்கணுமா இல்லையா கேள்வி? எத்தனை நாள் இருந்துச்சு? 20 வருஷம் இருக்குது. பைபிள் எங்கேயாவது படிங்க, அபினதாவையும் அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் எங்கேயாவது போட்டிருக்கா? ஒரு இடத்துலையும் போடலை. ஏன் அப்படின்னா அவர்கள் வீட்டுக்குள் வந்த தேவனுடைய பெட்டியினுடைய கனம், மதிப்பு, மரியாதை அவர்களுக்கு தெரியலை. அல்லேலூயா. அந்த பயபக்தி அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பிரசனத்தை கொடுக்கலை. அதனுடைய விளைவு என்ன? அது அவர்களை ஆசீர்வதிக்கலை. அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை, இது தேவனுடைய ஸ்டைல். சொல்லுங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை. சத்தமா சொல்லுங்க. என்னை வேணாம், தேவனை கனம் பண்ணுகிறவனை தேவன் கனம் பண்ணுவார். இந்த இடமே அசைற மாதிரி, அதிர்ற மாதிரி கத்தி சொல்லுங்க, தேவனை கனம் பண்ணுகிறவனை தேவன் கனம் பண்ணுவார். வேற யாரும் உங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, தேவனே உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. புரிந்தவர் ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போகிறோம். ஏன் கர்த்தர் அந்த அபினதாபையும் அவன் குமாரர்களையும் கர்த்தர் என்ன பண்ணல? ஆசீர்வதிக்கலை அப்படின்றது கொஞ்சம் நம்ம டைமில் நான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு கர்த்தருடைய பந்திக்கு நேரம் போயிடலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதுவரை நான் பேசுறது புரியுது உங்களுக்கு? அபினதாபின் வீட்டில் 20 வருஷம் கர்த்தருடைய பெட்டி இருந்தது, ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவன் வீட்டுக்குள்ளே வரலை. நம்மளையும் பல பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், தேவனுடைய வார்த்தை ஆகிய
பைபிள் நம்ம வீட்டில் தான் இருக்குது, ஆனால் அது நம்மளை ஆசீர்வதிக்கவே இல்லை. ஏனென்றால் நமக்கும் அதற்குமான உறவு இல்லை, அதனால் அது நம்மளை ஆசீர்வதிக்கலை. அல்லேலூயா. சரி, 7ஆம் அதிகாரத்தில் திருப்புங்க. 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தினுடைய 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய வசனம் 1-2 வாசிக்கலாமா? பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்டு 30,000 பேரை கூட்டி. இல்லை 1-2 வசனம். 3ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி. 2ஆம் வசனம் வாசிங்க. கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதேயாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. அபினதாபின் ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. புது ரதத்தின் மேல் ஏற்றி. இப்போ இதுக்கு தலைமை தாங்கிறது யாரு? தாவீது. யார் தான் அந்த 70 பேரை கூட்டிட்டு போறது யாரு? தாவீதினுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை கொஞ்சம் நம்ம ஆழமா சிந்திச்சு பார்க்கலாம். 7 நாள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்றான்? அல்லேலூயா. நம்ம நிறைய ஜெபம் பண்ணலாம், நிறைய பாட்டு பாடலாம், நல்ல தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலோசனை வருகிற தீர்க்கதரிசியின் சத்தத்தை நம்ம கொஞ்சம் காதை கொடுத்து கேட்கணும். அல்லேலூயா. தாவீது ஜபிக்கிறதுனால, தாவீது நிறையா பாட்டு பாடுறதுனால, தாவீது தேவ பிரசன்னத்தை இருக்கிறதுனால தேவ சித்தம் எல்லாமே தாவீதுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா தெரியாது. தேவனுடைய உபதேசத்தை உபதேசிக்கிறவர்களுக்கு தான் தேவனுடைய சித்தமான காரியங்கள், சில காரியங்கள் தெரியும். அது தேவன் சொல்லும்போது நம்ம எவ்வளோ ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ந்துருந்தாலும், எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும் தாழ்த்தி அதை கேட்கக்கூடிய உணர்வை நம்ம வளர்த்துக்கணும். அல்லேலூயா. எனக்கு தாவீதுனுடைய கேரக்டர்லேயே ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்னென்னா, அவன் எப்பெல்லாம் தப்பு செய்கிறானோ அப்பெல்லாம் ஒருத்தன் வந்து ஆலோசனை சொல்லுவான். அப்பெல்லாம் ஆமாம் ஜாமி நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சுக்கோங்கன்ட்டு உடனே என்ன ஆயிடுவான்? சரண்டர் ஆயிடுவான். தாவீது எப்பவுமே ஒரு மனுஷன் வந்து ஒரு தேவ மனுஷர்கள் தன் தவறை சொல்லக்கூடிய அளவுக்கு இடம் கொடுத்திருந்தான். காத், நாத்தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? வந்து அவருக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆனால் ஒரு இடத்துல கூட சவுலுக்கு எந்த மனுஷனும் என்ன பண்ணலை? ஆலோசனை கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல? சவுல் சொல்கிறான், சாமுவேல் சொல்கிறாரு, இதை போய் நான் சொன்னேன்னா அவன் என்னைய கொன்னே விடுவான். ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டான். சொன்ன பாவத்துக்கு என்னையும் சேர்த்து கொன்னு விடுவான். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்றதுக்கு தேவ மனுஷர்கள் சவுலிடத்தில் வந்து சொல்வதற்கு பயந்தார்கள். இப்போ நானுமே கூட உங்கள்கிட்ட நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணுமா சொல்ல விடக்கூடாதுன்றதை யார் தான் முடிவெடுக்கணும்? நீங்கள் சவுலா இருக்கீங்களா தாவீதா இருக்கீங்களான்றது பொறுத்து தான் இருக்குது. தாவீதா இருந்தா உரிமையா சொல்லலாம், நீ செய்தது தவறு, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சது தப்பு. நேராக சொல்லாட்டியும் ஒரு கதையாவது சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்? புரிய வச்சிருவேன். அல்லேலூயா. நீங்கள் சவுலா இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். ப்ரைஸ் எல்லாம் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? காட் பிளஸ் யூ. அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாது. கர்த்தர் உன்னோடு இருப்பாராகண்டாம். என்ன ஆயிட்டான்? போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். யாருக்காக? சவுலுக்காக. ஊழியக்காரனால கடைசியான தான் பண்ண முடியும். கேட்காத விசுவாசிகளுக்காக உட்காந்து ஆள முடியுமே தவிர ஆலோசனை சொல்ல முடியாது. புது ரதத்தில் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு வண்டியை கட்டி ரெடி பண்ணி கொண்டு வர்றாங்க. இது தேவ சித்தமா? இது தேவ சித்தமா? இது லேவியர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையா? தம்முடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது எப்படி சுமக்கணும்? புது வண்டியிலையா? ரதத்திலையா? தோல்ல சுமக்கணும். அதுதான் தேவனுடைய நிபந்தனை சட்டம். ஆனால் தாவீதுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அவன் ஜெபிக்கலாம், தேவ பிரசன்னத்தை நம்பி இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம், கர்த்தருக்காக ஆலயத்தையே கட்டலான்னு சொல்லி ஆசை இருக்கலாம். ஆனால் உபதேசம் நியாயப்பிரமாணத்தின்படி போதிக்கிற மனுஷன்ட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. புரிந்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு நல்ல பைபிளை படித்து நிறைய ஆவிக்குரிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து வரங்கள் வல்லமை இருந்தாலும் சில ஆலோசனைகளை கர்த்தர் தம்முடைய மனுஷர்கள் மூலமாக தான் உங்களுக்கு பேசுவார். இது தேவனுடைய ஒழுங்கு. பரிசுத்த ஆவியானவர் சபையின் தூதனுக்கு சொல்லுகிறதாவது, சபையின் தூதன் சபைக்கு சொல்லுகிறதாவது. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். டைரக்டா பெரும்பாலும் கர்த்தர் உங்களோட பேச மாட்டார்ல, பேசுவார். சில கருக்கலான விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் சபையில் வந்து உட்காந்துருக்கிறோம்.
அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? அபினதாப் வீட்டில் எத்தனை வருஷமா இருக்குது? ஒருத்தன் மாட்டு வண்டியை தூக்கிட்டு வந்து தேவனுடைய பெட்டியை வைக்கிறான். அபினதாபும் அல்லேலூயான்றான். ஏன்னா அவனுக்கும் தேவனுடைய பெட்டியை பற்றிய மதிப்பு, தேவனுடைய பெட்டியை சுமக்கக்கூடியதனுடைய அர்த்தங்கள் புரியலை. இப்போ புரிந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அபினதாபை ஆசீர்வதிக்கல? அந்த பெட்டியோடைய அடிப்படை வேல்யூ கூட யாருக்கு தெரியாது? அபினதாபுக்கு தெரியாது. அவன் பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் என்னது? எலியாசர். அல்லேலூயா. இப்போ 2வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனமா 4வது வசனம் போடுங்க. அதான் 3வது வசனம். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். யார் நடத்தினது? ஊசாவும் அகியோவும். சொல்லுங்க, ஊசாவும். இங்க யாரு மிஸ்ஸிங்? கரெக்டா சொல்லுங்க. இங்க யார் மிஸ்ஸிங்? யார் தான் ஆசாரியன்? எலியாசர். அவனுக்கு தான் உடன்படிக்கை பெட்டியை பத்தி ஒழுங்கா தெரியும், வேற எவனுக்கும். அவன் இருக்கிற வரைக்கும் பெட்டியை வந்து ஊசாவோ அகியோவோ அபினதாவோ தொடாத வரைக்கும் அவன் என்ன பண்ணான்? பார்த்துக்கிட்டான். இல்லைன்னா அங்கே போய் அவன் என்ன இருப்பான்? செத்து இருப்பான். அல்லேலூயா. புரிந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த பெட்டியை தொடாதபடி காத்துக்கொண்ட எலியாசர், அங்க மரணம் வராதபடி காத்துக்கொண்ட எலியாசர் இந்த தேவனுடைய பெட்டியை சுமந்து போகிற இந்த உன்னதமான பணியில் அவன் அழைக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் உயிரோடையே இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவன் அங்கே இல்லை. நமக்கு அங்கே பெருசாக எந்த ஒரு யோகத்தை நம்ம வந்து புதுசாக ஒரு உபதேசத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஆசாரியனாகிய எலியாசர் இல்லை. அதை நடத்த வேண்டிய எலியாசர் அங்கே அவன் இருந்திருந்தா பெட்டியை தூக்கி எதில் வைக்கக்கூடாது? ரதத்தில் வைக்கக்கூடாது, தோளில் வைக்கணும்னு அவன் சொல்லியிருப்பானா இல்லையா? தேவனுடைய உபதேசத்தை சொல்ல வேண்டிய ஆசாரியன் இல்லாததுனால அங்கே ஜனங்கள் எல்லாமே நம்ம சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாங்களே தவிர கரெக்டாக பண்ணுறோமான்னு யோசிக்கலை. சொல்லுங்கள், பெஸ்ட்டாக பண்ணுறோமா சூப்பரமாக பண்ணுறோமான்றதை விட அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்றதுல தான் ரொம்ப முக்கியம் தேவை. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமா இல்லை எத்தனை நன்மையும் இன்பமா? முதல்ல உங்களுக்கு இன்பமா இருக்குதான்றது முக்கியம் இல்லை, அதில் நன்மை இருக்குதான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எல்லாம் செஞ்சாங்க, ஆனால் அது தேவன் சொன்னபடி அங்கே செய்யலை. முன்னாடி ஒருத்தன் நடத்துகிறான், பின்னாடி ஒருத்தன் நடத்துகிறான். ஏன்? எங்கள் வீட்டில் இருந்துச்சுல்ல, அப்போ நாங்கள் தான் என்னது? தங்களை தாங்களே நியமித்து கொண்டார்கள். தங்களை தாங்களே அங்கே தேவனுடைய ஆசாரியர் ஊழியத்தில் இவர்கள் இருக்கிறாங்களா? தேவன் நியமிச்சாரா? இவர்கள் ஆரோனுடைய பிள்ளைகளா? ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு இருக்கிறதா? இல்லை. அபினதாபின் குடும்பத்தாருக்கு ஒரு ஆசாரிய ஊழியம் இருந்தது. அவர்களும் ஒரு லேவியர்கள் தான். அவர்களுடைய வேலை பனிமுட்டுகளை சுமக்கிற வேலை. அவர்கள் வேலை என்ன? பனிமுட்டுகளை சுமக்கிறது அவங்க வேலையை தவிர உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது அவங்களுடைய வேலைகளே இல்லை. 20 வருஷம் எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. பெட்டி கொஞ்சம் மாடு மிரண்டு மேட்டில் ஏறினோன்னு இவர் என்ன பண்ணாராம்? போய் துணிகரத்தின் நிமித்தம். எப்படி நிமித்தம்? அவனுடைய துணிகரத்தின் நிமித்தம் அதை போய் பிடிச்சான்ற போது நமக்கு நம்ம மைண்டில் எப்படி இருக்குது? நல்லது தானே, பெட்டி கீழே உள்ள போது என்ன பண்ணாம போயிட்டான். அவன் பிடிச்சான்றதில்ல, அவனுக்குள்ள அவ்வளவு பெருமை. இது எங்க வீட்டில் இந்த பெட்டி, இது எங்க பெட்டி, இது எங்க வீட்டில் இருக்குது, 20 வருஷமா இருக்குது, இது எங்களுது. அல்லேலூயா. அதனால தன்னுடைய நிலை புரியாம துணிகரமா போய் அதை தொட்டான். பார்த்தீங்களா? அதனால கர்த்தர் அவன் அடித்தார். சொல்லுங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறோன்றதை விட, எவ்வளோ சூப்பராக பண்ணுறோன்றதை விட, எவ்வளோ கரெக்டாக பண்ணுறோன்றது ரொம்ப 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 முக்கியம். சொல்லுங்க, கரெக்டாக பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ புரியுது உங்களுக்கு? அதனால தான் ஊசா செத்து போனான். காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டியினுடைய வேல்யூ தெரியலை. கர்த்தருடைய வார்த்தையினுடைய மதிப்பு நமக்கு தெரியலைன்னா அது நம்ம வீட்டிலேயே இருந்தால் கூட நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதிகபட்சம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வல்லமை உங்களை உயர்த்துறதுக்கு எத்தனை நாள் போதும்? 3 மாதம் போதும். இன்னையிலேருந்து சொல்லுங்கள், அடுத்த 3 மாதத்தில் நான் கர்த்தருக்காக என் கதவை திறக்கிறேன், அவரை உள்ளே எடுக்கிறேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்குறேன், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறேன். அடுத்த 3 மாதத்தில் சொல்லுங்கள், என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
செய்தியை முடிக்கலாம், நேரம் இல்லை, இன்னொரு 5 நிமிஷம். அல்லேலூயா. இது வரைக்கும் எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்தால் போதும், நம்ம எல்லா இடத்துலையும் தானாக ஜெயிப்போம். சொல்லுங்கள், எப்படி ஜெயிப்போம்? அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டியை வண்டியில் தூக்கக்கூடாது, தோளில் தூக்கணுன்ற அறிவு எங்கே இருந்துச்சான்? அவன் வீட்டுக்கு வரும்போது தாவீதுக்கு அப்போ இருந்துச்சு. 11ஆம் வசனத்துக்கு திருப்பி இல்லை, நேரம் இல்லை, நமக்கு சீக்கிரமாக முடிச்சிடுவோம். 6:11 வாசிடலாம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அடுத்த வசனம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். அடுத்த வசனம். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்து ஆட்டு கடாக்களையும் பலியிட்டான். போதும், ஸ்டாப் பண்ணுங்க. 6 தப்படி என்னென்னது? ஆடுகளையும் மாடுகளையும் கொழுத்த ஆடுகளையும் பலியிட்டான். எங்க இருந்து? இந்த கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து பெத்லகேம், கிட்டத்தட்ட சிலர் சொல்கிறாங்க, எனக்கு சரியாக தெரில, அது 40 கிலோமீட்டரோ இல்லை 60 கிலோமீட்டரோ தெரில டிஸ்டன்ஸ். அல்லேலூயா. பலி செலுத்தினானா? எத்தனை பலி? 6 தப்படி. 6 தப்படினா 1 2 3 4 5. இங்கே இருந்து கவுண்ட் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஒரு மாடு ஒரு ஆடு. 1 2 6. ஒரு மாடு ஒரு ஆடு. 60 கிலோமீட்டருக்கு அந்த மலையில் ஏறி இறங்கி பெத்லகேமுக்கு போகிற வரைக்கும் அந்த வழி நெடுக்க சிகப்பு கோடு அந்த தேசத்தையே சுற்றி இருந்தது. அல்லேலூயா. காரணம் என்ன? சுமந்து வருகிறது சாதாரணது இல்லை, தேவனுடைய பெட்டி. அவன் பயணித்த எல்லா பயணத்துக்கு பின்னாடியும் ரத்தம், ஆசாரியருடைய காலை கழுவி. அப்படி இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் எவனாவது கோயிலுக்கு போன பண்ணுவாங்க, காலில் தண்ணி ஊற்றி கழுவுவாங்கல்ல, அந்த மாதிரி தாவீது ஆசாரியருடைய கால்களை இரத்தத்தில் கழுவி சுற்றிட்டு வந்தான். ஏனென்றால் தேவனுடைய பெட்டிக்கு இருக்கிற மரியாதை அவ்வளோ கனம் நிறைந்தது. அப்போ நம்ம எவ்வளோ மதிக்கணும், எவ்வளோ பயப்படணும் யோசிச்சு பாருங்க. 6 அடி அடித்தோன்னு நின்னோன்னே முதல்ல ஒரு ஆடு ஒரு மாடு. சும்மா ஏதோ சொத்த ஆடு கிடையாது, கொழுத்த ஆடு. அந்த வீட்டில் போய் வைக்கிற வரைக்கும் இன்னும் தாவீது சும்மா ஏதோ என்ன பண்ணல, ராஜா மாதிரி போகலை. இங்கே ஆட ஆரம்பித்தவன் ஆடு ஆடு ஆடுன்னு ஆடுறான். இப்படி ஆடுறான், அப்படி ஆடுறான், உருண்டு ஆடுறான், புரண்டாடுறான், குதிச்சு ஆடுறான். சட்டையெல்லாம் கிழிஞ்சி, சட்டையெல்லாம் பிஞ்சி. அங்கே ஊரில் இருக்கிற எல்லா மனுஷனையும் பார்க்கும்போது இவனுக்கும் ராஜாவுக்கு எந்த வித்தியாசமே தெரியலை. இங்கேருந்து போன எப்படி போனான்? ராஜா எங்கே வாழ்க வாழ்கன்னு போனவன் தேவனுடைய பெட்டியை சுமந்துக்கிட்டு ஆசாரிகள் வர்றதை பார்த்தோன்னே அவனுக்கு என்னமோ பண்ணிருச்சு. ஆடு, நம்ம ஊரில் அருள் வந்து ஆடுற மாதிரி இவன் என்ன பண்ணுறான்? ஆடுறான் ஆடுறான் பாடுறான் துதிக்கிறான். 70 பேரை கூட்டு வந்திருக்கான். 70 பேரும் பாடுறான். ஏன்னா இவன் மட்டும் என்ன பண்ணுறான்? ஆடு ஆடுன்னு ஆடி சட்டையெல்லாம் கிழிஞ்சு தொங்கி பொண்டாட்டிக்காரி மேலே பாகிலையும் எட்டி பார்க்குறா. எங்கடா நம்ம புருஷனையே காணலை. அவன் தான் இருக்கிறதுலையே சட்டை பிஞ்சு பிச்சைக்கார மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் தேவன் மேல் வைத்திருந்த அவ்வளவு பெரிய அன்பு. அதனால தான் அவன் சிங்காசனம் என்றைக்கும் உயர்த்தப்பட்டிருந்தது. திரும்பவும் சொல்கிறேன், ஆராதனை பண்ணுறதுல மட்டும் நீங்கள் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இந்த சபையில் நான் ஒன்று பார்த்துருக்கேன். வெளியிலேருந்து சில ஊழியக்காரன் வருவாங்க. எங்கே இருந்தால் அவங்களுக்கு அருள் வருமோ தெரியாது, எங்கே இருந்தால் அவங்களுக்கு அபிஷேகம் வருமோ தெரியாது. அல்லேலூயா. நல்ல சவுண்டை பீட்டு டகர டகர நம்ம என்ன அறிவீங்க, கண்ட்ரோல் இல்லாமல் பெறுவீங்க. பேண்ட் அடிக்கட்டும், கீபோர்ட் போகட்டும், கரண்ட் போகட்டும், உங்கள் ஆராதனைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறது யாரை மட்டும்தான். பெரும்பாலும் நான் ஆராதிக்கும் போது என் கண்ணை நான் மூடிடுவேன். பெரும்பாலும் உங்களை நான் பார்க்கவே மாட்டேன். உங்களை பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, நான் என் தேவனை நான் என்ன பண்ணுறேன்?
முழுசாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா என்னை இங்கே இல்லாமல் அங்கே விட்டு பாருங்க, இதை விட சூப்பராக என்ன பண்ணுவேன், பயங்கரமாக ஆராதிப்பேன். ஏன் அப்படின்னா நான் பைபிள் காலேஜ் போனதுலேருந்து நான் ஒன்று பார்த்தேன், எவ்வளோக்கு எவ்வளோ நான் நல்லா கத்தரை பாடி துதிச்சு ராத்திரி 1 மணி வரைக்கும் உட்காந்துட்டு கத்திக்கிட்டே இருப்பேன் பைபிள் காலேஜில் பாடிட்டு. என் பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, இது என்ன பாட்டுன்னு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அல்லேலூயா. என் பாட்டில் ராகம் இல்லை, பாட்டில் தாளம் இல்லை, அதில் எந்த ஒரு அழகான சொற்றொடரும் இல்லை, ஆனால் தேவ அன்பு நிரம்பி இருந்துச்சு. பைபிள் காலேஜ் படிக்கும்போது நான் போய் ஒரு பாட்டு பாடுறேன், ஏசவே அந்த ஒரு மேசியாவுடைய பாட்டு, ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே. கீபோர்டு போட்டவர் 10 முறை நிப்பாட்டிட்டு தயவு செஞ்சு கீழே இறங்கி போய் கையெடுத்து கும்பிட்டார். இதை நான் இதுக்கு சொல்ல, உண்மையிலேயே தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, மேலே தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ரொம்ப டீசெண்டாக சொன்னார். காலேஜில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, சீனியர்ஸ் இருக்கிறாங்க. கேவலம், நான் கேவலம், அப்படி ஒரு கேவலம். அதுக்கப்புறம் நான் மைக்கை பிடிச்சி பாட்டு பாடுவேன்னு நினைக்கிறீங்க, அல்லேலூயா. என்னைய தான் பாட வச்சார். அது அங்கே உள்ளவங்களுக்கு ராகமாக புரிஞ்சு, என் தேவனுக்கு அது மகிமையாக புரிஞ்சிச்சு, அல்லேலூயா. தாவீது தேவனை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கனம் பண்ணார். தாவீதே கர்த்தர் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவனை கனம் பண்ணினார். அதனால் ஆராதனை பண்ணும்போது இங்கிட்ட அங்கிட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கு 2 விஷயம் பிடிக்கும் என்னுடைய ப்ரேயரில். ஒன்று, பெரிய கூட்டத்தில் நான் யாருனே தெரியாமல் இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவேன், கர்த்தரை ஆராதிப்பேன். அப்படி இல்லைன்னா ஒரு பயலும் என் கண்ணுக்கே தெரியக்கூடாது. நான் அப்போ எங்கே தனியாக உட்காந்துட்டேன்னா நான் என் பாட்டுக்கு பல மணி நேரத்துக்கு உட்காந்து கர்த்தரை ஆராதிப்பேன். அப்படி பழகுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்தால் தான் வெற்றியை தவிர அவர் இல்லாத வாழ்க்கையில் வெற்றியே இல்லை. புரிந்த ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, ஓகே. அபினதாபையும் அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓகே, வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 நாளாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம். முதல்ல சொல்லுங்க, நீங்கள் தேவனை ஐயா சொல்லுங்க, நீங்கள் தேவனை இறுக்கி பிடிச்சிட்டிங்கன்னா அவர் உங்களை இறுக்கி பிடிச்சிக்குவார். நீங்கள் அவரை விடலைன்னா அவர் உங்களை விடவே மாட்டார். இந்த ஓபேத் ஏதோம் என்கின்ற மனுஷன் அவன் ஒரு லேவியனான்னு சரியான விதத்தில் பைபிள் வரலாற்றுப்படி எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லை. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி அவன் ஒரு இஸ்ரவேலனான்னு கூட நமக்கு தெரியல. ஓபேத் ஏதோமுடைய பேரும் அவன் குடும்பத்தினுடைய பேரும் இந்த 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா தான் பேர்களே வருதே தவிர அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நமக்கு தெரியலை. அல்லேலூயா. ஒருவேளை அவன் ஒரு இஸ்ரவேலனாக இருந்திருக்கலாம், ஒரு லேவியனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு ஆரோன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். புரிந்து வராமன்னு சொல்லுங்க. அவன் ஒரு இஸ்ரவேலனாக இருந்திருக்கலாம், ரெஃபரன்ஸ் இல்லை. அவன் ஒரு லேவியனாக இருந்திருக்கலாம், ரெஃபரன்ஸ் இல்லை. ஆனால் அவன் ஆரோன் குடும்பத்தார் இல்லைன்றதில் எனக்கு ரொம்ப நல்லாவே பைபிள் அடிப்படையில் உறுதியாக தெரியும். ஏனென்றால் ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே இருக்கிற முக்கியமான 3 வேலைகள். 1, பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு குறையவே கூடாது, உள்ளே இருக்கிற விளக்கு தண்டில் இருக்கிற வெளிச்சம் குறையக்கூடாது. அவர்கள் தான் பெட்டிக்கு முன்னாடி இருக்கிற வாசலை காக்க வேண்டும். அவங்க மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பெட்டிகளுக்கு வாசலை தாண்டி உள்ளே போக முடியும். ஹல்லேலூயா. தேவன் ஆரோனையும் அவன் குடும்பத்தை மட்டும்தான் அந்த ஊழியத்துக்கு அழைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஓபேத்தும் அவன் குடும்பமும் அவருடைய பெட்டியை ஆசாரியன் கனப்படுத்துவதைப் போல கனப்படுத்தினபடியினால் இந்த வம்சத்துக்குள்ள அந்த மரத்தில் ஒட்டு பீஸ் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி லேவியின் குடும்பத்துக்குள்ள ஆரோனுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு கூட்டம் உள்ள வந்துருச்சு. அதுதான் ஓபேத் ஏதோமுடைய வீடு. புரியல? 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அதை கொஞ்சம் மாற்றுங்க. 16, 15. ஆயிரம் தலைமுறைக்கு இல்லை 1 நாளாகமும் 16, 15. வாசலை காக்கிற அந்த ஊழியத்தில் அவர்களை வைத்தார் போட்டிருக்கோம். 2 நாளாகம் பாருங்க பார்க்கலாம்.
15-16 பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனமாச்சே, இருங்க நான் ஃபோனில் பார்க்குறேன். நீங்கள் எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஒன்று நாளாகமும் 15-18 வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமும் இவர்களோடும் கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, மேன், யாசியேல், செமிரமோத், எகியோல், உன்னி, எலியா, பெனாயா, மாசேயா, மத்தித்தியா, எலிபெலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏயேல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள். அல்லேலூயா. அவங்க வாசல் காவலர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. 26-27 பாருங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர்களுக்கு தேவன் அனுகிரகம் பண்ணியிருந்தபடியினால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடம் பலியிட்டார்கள். இல்லை, ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா 24, ஓகே 24, 1 நாளாகமம் 15-24. செபனியா, யோசபாத், நெதனயேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராய் இருந்தார்கள். அவர்கள் பெட்டிக்கு வாசல் காவலர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர்கள் அந்த கர்த்தருடைய ஊழியத்தில் இணைத்து கொள்ளப்பட்டார்கள். பாடல்காரர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. பெட்டியோடையும் தேவனுடைய ஆராதனை ஊழியத்திலையும் தேவன் அவர்களுக்கு பங்கு கொடுத்தார். அந்த ஊசாவும் அகியோவும் அந்த பகுதி அந்த இடத்த தேவன் கொடுக்கல. இவங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க, எங்கள் வீட்டில் 20 வருஷமாக இருந்துச்சு, இந்த பெட்டி தானே என்ன பண்ணிட போகுது, அவங்க துணிகரம் கொண்டதுனால போட்டு தள்ளிருச்சு. அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது, ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இல்லை. ஓபேத் ஏதோம் வீட்டில் தேவனுடைய பெட்டி இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அது அவனை ஆசீர்வதித்தது, அவனுக்கு உண்டானவைகளை ஆசீர்வதித்தது, அவன் வீட்டாரை ஆசீர்வதித்தது, அவன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்தது, 62 பேரை ஊழியக்காரனாக்கியது, வாசலை காக்கிற ஊழியத்தை அவர்கள் கைகளிலே கொடுத்தது. வீட்டு கதவை திறந்து கர்த்தரை உள்ள அழைத்தா அவர் உங்களை தானா உயர்த்திடுவார். இயேசுவே, இந்த நாளில் எங்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், நன்றி. இந்த பிரசன்னத்தை இழந்து விடாதபடி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.